எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். செல்லையா விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. செல்வலட்சுமி இவங்க அவங்களோட பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த வருஷம் போல உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா அமையணும்னு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். லித்திஷா தஞ்சாவூர்ல இருந்து ஹாய். ஹாய் வாசுகி. அகிலா வெங்கடேசன் ஹாய். பணக்குடியிலிருந்து சத்யா கணேஷ் ஹாய். கீழ வரகுண ராமபுரம் செல்வ கணபதி ஹாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன அப்பா நேரத்தையே கிளம்பிட்டேன்னு சொன்னாவ, இன்னும் காணலையே. எப்ப வரவனேன்னு தெரியல. ஐயோ, வீட்ல இருந்து எல்லாரும் வாராவன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. என்னாச்சு? காலையிலே எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிருக்கியா? இன்னும் எங்க வெளியும் போகல, வீட்டுக்குள்ள வேற இருக்கியா? அதிசயமா இருக்கே. ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே. பா, பயந்துட்டேன். இப்படி பூத மாதிரி வந்து நிக்கிறிய. ஏம்ல, என் வீட்டுல நான் ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? பூதங்கிதான் சொன்னா நினைச்சிக்க, அடிச்சு சேப்பு மாத்திடுவேன். நல்லா மாத்துவிய. பேசாம போங்க. இப்ப உங்ககிட்ட சண்டை போடக்கல எனக்கு நேரமே இல்ல. போங்க போங்க போங்க. என்னண்ணா பெரிய கலெக்டர் வேலையை வைக்கிய? நேரம் இல்லைன்னு சொல்லியா? கலெக்டர் வேலை பார்த்தா மட்டும்தான் டைம் இருக்காதோ? எனக்கெல்லாம் உங்ககிட்ட நின்று பேசவே டைம் இல்ல. தள்ளுங்க தள்ளுங்க. ரொம்ப ஓவரா நடிச்சாத. ஆமா, என்ன இன்னைக்கு எல்லா வேலையும் காலைல முடிச்சு வச்சிருக்கு. வேலைகள் செய்தது மட்டும் இல்லாம என்ன சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் நிறைய வெரைட்டியா இருக்கு. ஓஹோ, அப்பது நீங்க தானா? நானும் அடுப்பங்கரையில பூனை ஏதோ போய் உருள்னு நினைச்சேன். பூனை உருள இல்லையா, இந்த பூதம் தான் உருண்டுட்டு கிடந்தா. என்னன்னா பூதங்கீதன்னு சொல்லியா? பாரு மரியாதை. இந்த மரியாதை போதுமாத்தே? இந்த மரியாதை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னன்னா என்ன பார்த்தா நக்கலாவா இருக்கு? என்ன பொண்ணு? ஏங்க, என்ன சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கியா? உங்க அம்மா தான் நான் மரியாதையே கொடுக்கலன்னு சொன்னவ. அதான் என்னால முடிஞ்ச மரியாதையை கொடுத்துட்டு இருந்தேங்க. ஏன் உங்களுக்கு மரியாதை வேணுமா? பாருல எப்படி வளர்ந்துருக்கியான்னு பாரு. உங்களை விட ஜாஸ்தியா தான் வளர்ந்துருக்கேன். ஏன் ஏம்ல இப்படி வயத்தை தள்ளிக்கிட்டு நிக்கியா? ஒழுங்காதான் நின்னு தொலையா. போதுமாத்தே? இப்ப போதுமா? என்னல காலையில இருந்தே உன் பொண்டாட்டி ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு தெரியா? ஏன்? எம்மா, இன்னைக்கு ஊர்ல இருந்து மாமா எல்லாம் வர்றவ, அதான். என்ன மக்கா சொல்லியா? மாமா யாத்தையும் வரப்பலா? நம்ம வீட்ல இருந்து வரேன்னு சொன்னதுக்கு இது இவ்வளவு சந்தோஷப்படுது. எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணலையே. உனக்கு மக்கா மாமா போன் பண்ணா? இல்லம்மா, சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேவ. அப்படியா? சரி சரி வரட்டு. எத்தனை மணிக்கு வரவலாம்? வந்துட்டே இருக்கியாவலாம். ஓ அப்படியே சின்ன பொண்ணு, அதனாலதான் காலையில இருந்து எல்லாம் சமைச்சியோ? சரி சின்ன பொண்ணு, ரொம்ப நல்ல பிள்ளைனா. எதுக்கு இப்ப இது நம்மள பாராட்டுது? எங்க போன் பண்ணி நிறைய நேரம் ஆகுது. நீங்க கொண்டு போய் பாத்துட்டு வரீங்களா? ஆமா மக்கா, மழையால இருக்கு, போய் பாத்துட்டு வாயா. எத்தே சாரி நத்தே, உங்ககிட்ட ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கேன். அதெல்லாம் விடு சின்ன பொண்ணு, அதெல்லாம் பேசிட்டு நேரமா? நீ மாறுமோ, நான் மாமியாரு, நமக்குள்ள ஆயிரம் இருக்கு. அதெல்லாம் இதுலயே போட்டு இருக்க முடியும்? என்னதான் நமக்குள்ள சண்டை போட்டாலும் ஏன் அண்ணனா அண்ணியும் வரான்னு சொன்ன? நீ எல்லாம் சமைச்சா பாரு, அங்க நிக்கிய. ஐயோ அம்மா, நம்ம அத்தை மாமா வர இல்ல நினைச்சிருக்கவ. எத்தே, உங்க அண்ணன் அண்ணி வரல, எங்க அம்மா அப்பையும் தான் வர்றவ. எது உன் அம்மா அப்பா வரவள? அதுக்கா இப்படி இருந்து உளுந்து சமைச்சு கிடந்த நீ? என்ன லவர்கீஸ், என்ன நடக்குதுங்க? ஆமாம்மா, சின்ன பொண்ணுங்க அம்மா அப்பாயும் தான் வர்றவ. பின்ன மாமாயே அத்தை வரவன்னு சொன்னா? ஏன் ஏன் அப்பாயும் அம்மையும் அவியலுக்கு மாமையும் அத்தையும் தானே, அதை சொல்லக்கூடாதா? உன் மாமனார் வராருன்னு சொல்ல வேண்டியதானல்ல? நல்லா இருக்குது உங்க நியாயம். உங்க சொந்தக்காரன் எல்லாம் நான் அவுச்சி தியாஞ்சு ஓடா உடையணும். அதே இது எங்க வீட்டுல இருந்து வர்றவனா ஏன் பிள்ளைன்னு கேட்கவா வீல்ட்ட? பத்தியலா, எது கெட்டத்தால எங்க அம்மையிட்ட கோவப்படாத, சண்டை போடாதன்னு சொல்லுவே இல்லையா? உங்க அம்மா நடந்துக்கிற விதத்தை பாருங்க. சரி விட்டு சின்ன பொண்ணு. விடாதுமா. சரி, இப்ப உங்கள்ட்ட சண்டை போட நேரம் இல்ல, நீங்க போங்க. மழை வேற பெய்யுது, எங்க நிக்கவனு தெரியல. போன் அடிச்சாலும் எடுக்கல. நீ உன இந்த மலையில தேடி போண்டான். ஏன் வரவில்லை? வழி தெரியாமல வர்றவ வரட்டு. ரொம்ப ஓவரா பண்ணாதுங்கன்னா போன அப்புறம் வாங்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசிருக்க நேரம் இல்ல. சின்ன பொண்ணு மக்களே, எங்க அப்பா வந்துட்டாவ. உங்களுக்கு நல்ல நேரம். அப்பா வாங்கப்பா. எப்ப வாங்கப்பா வாங்கப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கிறீங்களா சமந்தி? இருக்கும். வாங்க மாமா உட்காருங்க. ஏன்ப்பா அம்மா வரல? அம்மையும் கூட்டு வந்திருக்கலாம் இல்லையா? வராத மக்கா இருந்தா மழை பெஞ்சு இல்லையா, அவளுக்கு நல்ல இருமல் சளியா இருந்து அதான் வரல. வந்தா மட்டும் நிறைய கொண்டு தள்ளிட்டாவ. எங்க அப்பா அறியாவ உங்க அம்மையிட்ட சண்டை போட வைக்காதுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லி உங்க அம்மையை உள்ள போய் சொல்லிருங்க.
சரி நீ பேச நான் பாத்துக்கிறேன். ஏம்மா உள்ள போமாமா. ஏன் உன் மாமனார் கொண்டு வந்ததை எடுத்து தின்னுடுவேனியா? உள்ள போமான்னு கேக்கியா? எப்பா சாப்பிட்றீங்களாப்பா? வேண்டாம் மக்களே, இப்ப வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆமா, நிறைய கொண்டு வந்துட்டான். சாப்பிடுதியான்னு கேக்கியா? ஏம்மா இப்ப நீங்க உள்ள போவீங்களா மாட்டீங்களா? போங்கப்பா. மாமனார் வந்துட்டாருன்னு சவுண்டால வருது, பாத்துக்கிடி. என்னம்மா மாமியார் ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாவ? அவையே சொல்லட்டுப்பா, நீங்க இருங்க, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போலாம்ப்பா. ஆமா மாமா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாவே போலாம். இல்ல மாப்பிள, அடுத்த மழை வர முன்னாடி கிளம்பணும். சரி பாத்துக்கலாம் மாமா. எங்க கடையில போய் 1/2 லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்களா? காஃபி போட்டு கொடுக்கணும். சரி சின்ன பொண்ணு, நீ பேசிக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க. என்ன மக்களே, சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமாப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் வரும்போது உன் மாமியார் திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அடிக்கடி நடக்கதான், அதெல்லாம் கண்டுட கூடாதுப்பா. சரி நீ நல்லா இருந்தா சரி, உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். சரிப்பா, பால் வாங்கிட்டு வரட்டு, கொஞ்ச நேரம் இருங்கப்பா. சரிம்மா. என்னம்மா பார்வதி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம பஸ் ஸ்டாப்புக்கு வர சொன்னா என்னம்மா? ஆமா, எனக்கு உங்க யாருகிட்டயுமே பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்கல. என் பிள்ளை ராதிகா எவ்வளவு நாளா அழுதுட்டு இருந்தா தெரியுமா? இப்ப கூட அழுதுகிட்டு தான் இருக்கியா? நீங்க நினைச்சு முடிவை மாத்துவிய. அந்த பிள்ளை என்ன பண்ணும் சொல்லுங்க. நீ ஏன் அண்ணன், நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பான்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை பார்த்து பேசதான் நான் வர சொன்னேன். அண்ணிய பார்த்து எனக்கு பேசுறதுக்கு இஷ்டமே இல்ல, அதான் ஒண்ணு வர சொன்னேன். என்னம்மா சொல்லு. ஏன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தினா எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளை படிய பாட பார்க்க முடியல. நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேனா அரவிந்துக்கு ராதிகாவுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னா நம்ம சொந்த பந்தம் எப்பவுமே விட்டு போகாம இருக்கன்னா யோசி அண்ணா. என்ன பார்வதி இப்படி ஒரு வார்த்தை சொல்லியா? சம்மந்தம் எல்லாம் பேசி ரெடி ஆக்கி என்கேஜ்மெண்ட் முடிச்சு இப்ப கல்யாண கார்டு அடிச்சு கொடுக்க வேற தொடங்கியாச்சு. இப்ப நீ இப்படி சொன்னா நல்லாவா இருக்குது பார்வதி? நான் சொல்றது தப்புதான், எனக்கே தெரியுது. இருந்தாலும் என் பிள்ளை அழியதை பார்க்க முடியலன்னா. பஸ் வரணும், பஸ்ஸும் வராது. லட்சுமி அக்கால மாப்பிள்ள இங்க யார்கிட்ட பேசி நிக்கவன்னு தெரியலையே. இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்காததும் உன் கையில தானா இருக்கு. என் பிள்ளைய பார்த்து மனசு மாத்துனா. இல்ல பார்வதி, நான் இந்த வீட்டுல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீ இன்னும் வேற பாக்கல, நம்ம ராதிகாவுக்கு வேற உடனே பாக்கலாம். சரி, அப்புறம் மரமோளாச்சு நீ பாத்துக்க. என் மோனா உனக்கு என்ன நடக்குமோ வேணுமோ பார்த்து செய்வா. வெளியில இருந்து வரவ அப்படி வேணா பார்த்துப்பாளா யோசி. நித்யா மட்டும் அந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இங்க ஒரு கதை ஓடிட்டு இருக்கே, இதை தெரியாம போச்சு. நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவேடு. நான் கிளம்பி. என்ன இவ அப்படி கல்யாணத்தை நிறுத்தன்னு சொல்லி அழுதுட்டு போறா? என்ன பண்ண? ராதிகாவை பார்க்கறதுக்கும் பாவமா இருக்கு. இப்ப பார்வதி அழுதது பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண தெரியலையே, யோசிப்போம். இந்த நித்யா கிட்ட உடனே சொல்லணும். எப்பவும் ஃபோன் பண்ணி திட்டுவா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒண்ணுமே பிளான் சொல்லல. நீ இதை சொன்னா கண்டிப்பா பாராட்டுவா. கரெக்டு தான். முதல்ல இதை கீதாலிட்டுன்னு சொல்லிட்டு நித்யால ஒரு ஃபோன் பண்ணிட வேண்டியதான். சந்தைக்கு பிறகு போலாம். இப்ப முதல்ல இந்த வேலையை பார்ப்போம். என்ன மக்களே, எப்ப வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வர வழியில மழையெல்லாம் இருந்தாமா? எப்படி வந்திய? அங்கங்கேயா நின்று தான் வந்தோம். இருந்தாலும் ரொம்ப மழை இல்லத்த. ஆனந்த் எங்க போயிட்டாமா? அரவிந்த் அண்ணாவை பார்த்துட்டு வரேன்ட்டு இப்பதான் போனாவ. சரி மக்களே, அம்மைக்கு கோவெல்லாம் தீர்ந்தா? ஆமாத்த, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் அவங்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சுமா, மாமாக்கு பிஸ்னஸை பார்த்துட்டு இங்கேயே இருனே. கேட்க மாட்டேங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல அத்த. நீயாவது அவனை புரிஞ்சிட்டே மக்களே. ரணிகா, வா கீதா. என்னம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேடி வந்தேன், வீட்டுல ஆளே காணல. எங்கக்கா போயிருந்தியே? இல்லம்மா, லட்சுமி விட போயிருந்தேன். என்ன கீதா? இக்கா, நானே இவங்களாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. மண்டே மார்க்கெட்டோட போயிட்டு வரோம். மஞ்சு கொஞ்ச நேரம் பாத்திருப்பீங்களா? சரி கீதா, இதெல்லாம் கேட்கணுமா? பிள்ளைய கொண்டு விட்டு நான் பாத்துக்கலாம். சரிக்கா. ஏதோ பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தாவ. என்னன்னுதான் நம்ம காதல விழலையே. சரி மக்களே, நீ உள்ள போ. சரி அத்தை. சின்ன பொண்ணு, உங்க அப்பா படி கொண்டு வரேன்னு சொன்னாவ இல்லையா? கொண்டு வந்தாச்சா? ஆமா உமா, இன்னைக்கு காலையில தான் கொண்டு வந்துருந்து பாத்துக்க. எம்மா எம்மா. ஏமனா, எல்லா சாதனமும் தரலையா? எம்மான்னு வைக்க. எங்க வீட்டுல இருந்து எல்லாம் தான் தந்தாவ. என் மாமியாருக்கு தான் ஒரு நேரமா ஆத்தாதுப்பா. கிணறு தட்ட தட்ட வந்துகிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அவக்கா? ஏன் சின்ன பொண்ணு, உங்க அப்பா கொண்டு வந்ததை குறையா சொல்லுச்சு? ஆமா உமா, குறை சொல்லியிருந்தா என்கிட்ட சொன்னது பிரச்சனை இல்லை. எங்க அப்பா இருக்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சு பத்துக்க. உங்க அப்பா ஒன்னும் சொல்லலையா? கேட்டாவ எப்படி இந்த நரி கூட்டத்தை கூட கிடைக்கியா? நீ
ஏன் விதின்னு சொன்னேன். ஆமா, என்னென்ன விதி? நீயா ஆசைப்பட்டு வந்தது தானே, அப்புறம் விதின்னு சொல்லியா? நானா வந்ததுனாலதாக்கா அது விதி. எங்க வீட்டுல இருந்து தள்ளி விட்டுருந்தாவனா அது சதின்னு சொல்லியிருப்பேன். ஆமா, அதுவும் கரெக்டு தான். என்ன இழுவ, உங்க வீட்ல இருந்து கிறிஸ்மஸ் படி வரலையா இன்னும்? எங்க வீட்ல தான் தாரேன்னு சொன்னாவ. நான் தான் வேண்டான்னு சொன்னேக்கா. வேண்டான்னு சொன்னியா? கொஞ்சமாவது புத்தி இருக்கானா உனக்கு? வீட்ல இருந்து தாரதை ஏன் வேண்டான்னு சொன்னா? அவிய கொண்டு வரத வாங்கிட்டு உனக்கும் பாதி பங்கு தரக்கு நான் என்ன கேனையா? வேண்டாக்கா, அங்க அதோபடியே கஷ்டத்துல நமக்கு படிக்கடின்னு எதுக்கு? அது இல்லாம இவியெல்லாம் சொல்லிட்டாவ, நீ எதுவும் வாங்காதனே. வாங்காதனே சொன்னா? கொஞ்சம் கூட புத்தி இல்லை இந்த செல்வாவுக்கு. ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. ஏன் எங்க கிட்ட கேக்குறிய? உங்க வீட்டுல என்ன ஒண்ணு கொண்டு வரலையா உங்களுக்கு? அது வந்து எங்க வீட்டுல தான் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏனோ அவியலே அங்க படி கஷ்டத்துல நமக்கு எதுக்கு படி? வீட்லயே மனசெல்லாம் வாங்கி தருவாவ இல்லையா? சரியான 4 முடி தனக்கு விஷயத்துல மட்டும் கிளியரா இருக்கான். அதுவும் இல்லாம எப்படியோ உங்க வீட்டுல இருந்தெல்லாம் பாட்டி வரான். நீங்க என்ன கொஞ்சம் தராமல இருப்பிய? ஓஹோ, அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா? அந்த நினைப்பே வேண்டாக்கா. அப்படி ஒரு நினைப்பு இப்பவும் இருக்குன்னா இந்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு போயிருங்க. என்ன உமா, நம்மள்ட்ட அப்படியான பழகணும்? அக்கால தங்கச்சியோட மேல இல்லைன்னா பழகணும்? எல்லாம் பழகணும். அது வீட்டுக்கு வெளியே தான், வீட்டுக்குள்ள அதெல்லாம் கிடையாது. என் வீட்டுல உள்ளது எனக்கு, உங்க வீட்டுல உள்ளது உங்களுக்கு, அவ்வளவுதான். வந்துட்டா அக்கா தங்கச்சின்னு. இழுவ பேசியதை பார்த்தா தரமாட்டா போல இருக்கே. சரி, சின்ன பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். அவ கிடைக்கியா 5 பைசா. சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல என்னெல்லாம் கொண்டு வந்தாவ? எல்லாம் தான் கொண்டு வந்தாவ, அதெல்லாம் விடுங்கக்கா. நீ சொல்லுன, என்னெல்லாம் கொண்டு வந்தாவன்னு தெரியட்டு. தெரிஞ்சியா பலசரக்கு கடையை ஆரம்பிக்க போறிய? அதெல்லாம் விடுங்க. இக்கா, நேத்து லட்சுமி அக்கா எவ்வளவு வருத்தப்பட்டவக்கா. அவைய நேத்தை மட்டுமா வருத்தப்பட்டு இருக்கியாவ? கொஞ்சம் நாளாவே ஒண்ணு இல்லைன்னா வருத்தப்பட்டு இருக்கியாவ. அது எப்படின்னு தெரியல சின்ன பொண்ணு. இதுக்கவே தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாவ. இவியலுகெல்லாம் என்னைக்குதான் இருக்குன்னு வருவோம் தெரியல. ஏன் நீங்க என்னைக்காவது இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? நீங்களும் என்னைக்கும் ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றிய. உங்க வாயிலிருந்து முதல்ல வரட்டி எல்லாம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் அடுத்த எல்லாம் நொட்டம் சொல்லலாம். ஒரு தெல்ட்டு ஒண்ணுமே பேச முடியலப்பா. யோசிச்சு வச்சுட்டு தான் வந்திருப்பாளோ போல. நீ சொல்லு சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கால பிரச்சனை என்ன பண்ணலாம்? நான் நினைக்கேன் பேசாம நம்ம 3 பேரும் அந்த பார்வதியா பார்கதியா பார்க்க போமா? போயிட்டு என்னென்ன பண்ண? பேய் நம்ம நியாயம் கேட்போம். எப்படி லட்சுமி அக்கால வீட்டோட கல்யாணத்தை நீங்க நிறுத்தலாம்? அப்படி சண்டை போடுவோம். ஆமா, கரெக்ட் தான். அப்படி சண்டை போட்டாதான் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். சூப்பர் சின்ன பொண்ணு, இன்னைக்கே போமா? சரிக்கா, இன்னைக்கே போவோம். பேய் 4 வார்த்தை நாக்க பிடிங்க மாதிரி கேட்டுட்டு வருவேனாக்கா. நம்ம லட்சுமி அக்கால்ட்ட சண்டைக்கு வந்தா விடலாமா? நம்ம வா போலாம். சின்ன பொண்ணு, இப்பவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு போமா? என்ன இருவ சொல்லியா? அப்ப நடக்காதது அப்பன் காலத்திலே நடக்காது. பஞ்சு, சின்ன பொண்ணு, ஏற்கனவே லேட் ஆயிட்டு, மழையும் கிளைமா இருக்கு, நாளை காலையில போவோமே. சரியுமா, அப்ப நாளைக்கு முதல் வேலையா பார்வதியை பார்க்க போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம போறது ராணியக்களும் லட்சுமி அக்களும் தெரியக்கூடாது. ஏன் சின்ன பொண்ணு, அவியல தெரிஞ்சா என்ன? தெரிஞ்சா தொடக்கத்திலே போவாதுங்கன்னு தடுத்துருவாக்கா. அந்த பார்வதியால அரவிந்த் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம பார்த்துப்போம். டெய்லி இப்படிதான் சொல்லியும் நாளை கிளம்பிடுவேன்னா? கண்டிப்பா உமா.